நான் ரொம்ப லக்கி அந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு. ஜெய் ஸ்னேக பிலிம்ஸ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவிலேயே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான பல வீடியோக்களின் தொகுப்பை பார்க்க போறோம். வாங்க வீடியோ உள்ளார போலாம். முதல் வீடியோ பார்ப்போம். கோழி மிதித்து ஒரு குஞ்சு சாகுமா? ஒருவேளை இலவச குடும்ப கட்டுப்பாடு முகாம் நடத்துது அந்த கோழி. நீ யாரா வேணாரு எவனா வேணாரு, ஆனா என்கிட்ட கொஞ்சம் தள்ளி என் குசி விட்டுட்டியோ. உண்மையிலே பயங்கர அசிங்கமாயிடுச்சாட்டங்குது. அவன் மூஞ்ச பார்க்கும்போதே தெரியுது. இதுல வாய்ஸ் மாடுலேஷன் வேற பாத்தீங்களா? வா அவர் சிவா போர்ட்ல இவ்வளவு பால் இருக்குது, ஆனா ஓ எய்ம் வேற ஒரு பால் மேல இருந்துருக்குதாடா. உண்மையிலே ரொம்ப பாவம் பண்ண அந்த குழந்தை. அது சட்டையிலே கக்கா போயிடுச்சு அடங்குது அந்த பூனை. பார்ப்போம். நீ பலசாலிதாயா ஒத்துக்கிறோம், ஆனா ஹெவியா காத்து அடிக்கும் போது வீட்டை விட்டு வெளியில வராது. அது உனக்கு நல்லது இல்ல. ஓஹோ, இப்படியும் குடும்பம் நடத்தலாமா? ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. மார்கழி மாசமா தான் இருக்குது. ஒரு நேரம் மாதிரி இன்னொரு நேரமும் இருக்காது. எதுக்கும் பார்த்து சூதானமா இருக்கணும் மாட்டாங்குது. போ लहंगा पकड़ के इसमें चलते हुए आइए। भैया इतनी पतली रास्ते से मैं चलूंगी कैसे? नहीं नहीं, आराम से चलोगे। देखो ये पकड़ो, आपने ऐसे लहंगा पकड़ना है, ऐसे चलते हुए ऐसे करके आना है। अरे भैया நல்ல வேலை. ஏம்மா நீ போட்டோகிராஃபர் சொல்றத கேட்டு நடந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? நீ விழுந்திருப்பல்ல. ஒருவேளை அந்த நாய் பெய்டு ஆர்டிஸ்டா இருக்குமா? அவ்வளவு கரெக்டா பர்ஃபெக்டான டைம்ல குளிச்சுது. ஹலோ, இபி ஆபீஸா மேடம்? ஆமாப்பா. மேடம், எங்க ஏரியால கொஞ்சம் கரண்ட் கட் பண்ணி விட்டுறீங்களா? ஏன்பா என்னாச்சு? நான் நல்லா குளிருக்கு போத்திட்டு படுத்துட்டேன், லைட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் மேடம். ஏண்டா என்னதான் கிரியேட்டிவிட்டியா இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? நீ சொன்ன ஐ லவ் யூக்கு அந்த மாடு ஏத்துக்குன்னு திரும்பவும் ஐ லவ் யூ சொல்லி இருக்குது. ஒழுங்கா ஏமாத்தாம கல்யாணம் பண்ணிக்க அந்த மாட்டை. செய்யறது செஞ்சுட்டு சாரி வேற. அது எப்படி திமிங்கலாம்? இது மாதிரியான எல்லா ஃபன்னி வீடியோவிலுமே போட்டோகிராஃபருக்கு மட்டும் ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. உங்களை தாமா கூப்பிடுறாங்க. ஒரு பிரச்சனைனாக்கா கரெக்டான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க பாத்தீங்களா? என்ன ஒரு சிரிப்பு பாத்தீங்களா அந்த பாட்டி அம்மாவுக்கு? பாதிக்கப்பட்டது அவங்களுடைய புருஷனாச்சு, இருக்காதா பின்ன? பிரதர் அவருடைய லைஃப காப்பாத்திக்கிறதுக்காக எப்படி ஒரு போராட்டம் பண்ண வேண்டியதாகி போச்சு பாருங்க. என்னங்க ஒருவேளை உண்மையிலே ரொம்ப இன்னசென்ட்டான ஆளாட்டாங்க அவரு. பழக்க தோஷம் யாரையுமே விட்டு வைக்காதாட்டாங்குது.
கர்மா விடுமா, இன்ஸ்டன்ட் கர்மா உங்களுக்கு தான் ஒர்க் அவுட் ஆகிறது கரெக்டா. அந்த விண்டோவை காப்பாற்றுறது கடைசியாக அவர் ட்ரை பண்ணது உண்மையிலேயே சூப்பர். என்ன ஒரு புத்திசாலித்தனம். சென்சார் எங்க இருக்குதுன்றது கரெக்டா தெரிஞ்சு அந்த ரேஞ்சில் பறந்து அந்த டோரை ஓபன் பண்ணிச்சு. பாத்தீங்களா அந்த பேர்டு சூப்பர். விடுங்க பிரதர், மிகப்பெரிய சந்தோஷத்துக்கு முன்னாடி வர்ற ஒரு சின்ன சங்கடம் தான் அது. மனம் வருத்தப்படாதீங்க, விடுங்க. நான் ரொம்ப லக்கி அந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு. என்ன கேட்டிருக்கானு பாத்தீங்களா கமெண்ட்ல, நம்ம பொண்டாட்டியா ப்ரோ அப்படின்னு கேட்டிருக்கானுவ. அடுத்தவன் பொண்டாட்டியில பங்கு கிடைச்சாக்கா சந்தோஷப்படுறதுல முதல் உயிரினம் மனிதனை தான் இருப்பானாட்டங்குது போ. அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலையாட்டங்குது. அவர் டான்ஸ் ஆடுறத வேற யாராவது பாத்துருவாங்களான்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி வேற பாத்துக்கிட்டே இருக்காப்புல அச்சத்துல. Yo, hey, come on, buddy, come on, buddy. உண்மையிலே ரொம்ப நல்ல வீடியோ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ போவோம். வினை விதைப்பவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க. அந்த கதையாகி போச்சு பருவம் நிலைமை. சுயநன்றி அறிதல், சொல்லு. நாளுடையர் கல்வி, 10 பலன்கள். இல்லைங்கய்யா, வேற எவ்வளவு ஒருத்தர் படிக்கிறாங்கய்யா. படிக்கல கலாயிரம், படிக்கல செருப்படி ஓப்பனா சொல்லு, செருப்பால அடிப்பன்னு சொல்லு. சொல்லுடா டேய் நாய. ஏய் செம கண்டுபிடிப்பு வேற லெவல். கலாயிரம் இப்பதான் சொல்லிட்டா. உனக்கு தானே சம்பளம் கொடுக்குறாங்க நத்த சொல்லி. நீங்க படிக்க இருக்கு, எங்களை படிக்க சொல்லி இருக்கிறேன். சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, ஏன் படிச்சு சொன்னா ஒன்னு நோவுது. சைபர் கிரைம்ல போட்டு நீ படிக்கிட்ட சம்பளம் 1 லட்சம் ரூபாய் மாசத்துக்கு. ஏன் படிச்சு சொல்லி விடு, அதனா படி வைக்கிறான். அவன் உனக்கு நின்று அவனுக்கு சம்பளம் கொடுக்குறேன்னா. கொரோனா டைம்ல வந்து ஆன்லைன் கிளாஸ் வீடியோ ஆட்டங்குது. இப்ப பார்க்கும்போது உண்மையில இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது. அந்த வாத்தியார கலாச்சார ஸ்டூடெண்ட் இப்ப ஏதாவது சித்தாள் வேலை செஞ்சுட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. हुकम हमें वीडियो हमें बनी हुआ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ போவோம். அந்த மானு கண்டினியூஸா இவ்வளவு உயரம் ஜம்ப் பண்ணுது, ஆச்சரியமா இருக்குதுல்ல பார்க்கும்போது. சவுண்டு உண்மையிலே கரெக்டா சிங் பண்ணியிருந்தானுப்பா பசங்க. ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நீங்க ரசிச்சிருந்தீங்கன்னாக்கா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக் ஷேர் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, டாடா, பை பை.